A butterfly flying with a velocity 4√2 meter per second in northeast direction. Wind is slowly blowing at 1 meter per second from north to south. Resultant displacement of the butterfly in 3 seconds is butterfly வந்து 4√2 மீட்டர் per செகண்டில் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து பறந்துட்டுருக்கு சொல்லியிருக்காங்க. விண்டு வந்து என்னன்னா 1 மீட்டர் per செகண்டில் வந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்து ப்ளோ ஆகிட்டுருக்கு. ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பட்டர்ஃப்ளை 3 செகண்ட்ஸில் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள், டைரக்ஷன் ஆஃப் தி பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் 4√2 மீட்டர் per செகண்ட் இருக்குது. அதேமாதிரி விண்டோட டைரக்ஷன் வந்து நார்த்லேருந்து சவுத் இருக்குது. அதான் இங்கே விண்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். வெலாசிட்டி ஆஃப் விண்டு இது நார்த் ஈஸ்டில் தான் வந்து இது 4√2 மீட்டர் per செகண்டில் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளையோட டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளை இன் ஃப்ரேம் ஆஃப் விண்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து இது நார்த் ஈஸ்ட்டுக்கு 90 டிகிரி டோட்டலாக. ஸோ இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கும் போது உங்களுக்கு 45 டிகிரி. ஸோ இப்போது இங்கே VBW அது வெலாசிட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளை இன் ஃப்ரேம் ஆஃப் விண்டுக்கும் போது உங்களுக்கு இதை காம்பவுண்ட் பிரிக்கும் பொழுது என்னென்னா இந்த இது எக்ஸ் ஆக்சிஸு இது ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துப்போம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா இது வந்து அட்ஜஸ்ட் சைடில் வருது, இது வந்து ஆப்போசிட் வருது, இது ஆப்போசிட் இது ஒன்று வந்துடும். ஸோ தட் என்னென்னா காம்பவுண்ட் பிரிக்கும் போது உங்களுக்கு 4√2 cos 45 along exactly I cap plus 4√2 sin 45 along y axisலாம் உங்களுக்கு வந்து j cap. அப்போது 4√2 cos 45 is 1/√2 into I cap plus 4√2 sin 45 also 1/√2 j cap. ஸோ அந்த √2 இங்கேயும் இந்த √2 இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் என்ன உங்களுக்கு 4I cap ப்ளஸ் 4j cap வரும். இது வந்து வெக்டர் VW. அதே மாதிரினா உங்களுக்கு வெலாசிட்டி ஆஃப் விண்ட் வந்துன்னா உங்களுக்கு மைனஸ் ஆக்சில் மைனஸ் j cap. ஸோ அதே மாதிரினா உங்களுக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் விண்ட் வந்துன்னா உங்களுக்கு மைனஸ் j cap. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னா VBW ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் விண்டு. ஸோ 4I ப்ளஸ் 4j cap அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளை இன் ஃப்ரேம் ஆஃப் விண்டு ப்ளஸ் வெலாசிட்டி விண்டுங்கிறது வந்து உங்களுக்கு மைனஸ் j cap. 4j cap மைனஸ் j cap அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா உங்களுக்கு 3j cap கிடைச்சிடும் அந்த டைம் மட்டும். CB ஈக்குவல் டு 4I cap 4j cap மைனஸ் j cap போது உங்களுக்கு என்னது 3j cap கிடைக்கும். இது வந்து என்ன வெலாசிட்டி. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பட்டர்ஃப்ளை SB வெக்டர் ஈக்குவல் டு VB வெக்டர் இன்ட்டு டைம். வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ வெலாசிட்டி என்னது உங்களுக்கு 4I ப்ளஸ் 3j cap இன்ட்டு டைம் என்னது 3 செகண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் வரும் 12I cap ப்ளஸ் 9j cap வரும் 3 மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ அப்போது ரிசல்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாலஸ் SB வெக்டர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே 12I cap இருக்கப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் 9j cap இருக்கும்போது அங்கே 9 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் 144 ப்ளஸ் 81